ஒரு 4 ஏக்கர் கீழத்திருப்பாலக்குடி விஓ கண்ட்ரோல் அந்த ஊருக்கு கண்ட்ரோல்லையும், இன்னொரு 4 ஏக்கர் வந்து அத்திக்கோட்டை வில்லேஜில் கண்ட்ரோல்லையும் இருக்குது. நஞ்சை புஞ்சைன்னு கணக்கில் இருக்குது. நாங்கள் வந்து இது வந்து எங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து எங்கள் ஊரில் தனியார் பள்ளி திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளின்னு இருந்து 2005 நிர்வாக சீர்கேடு இருந்ததுனால நாங்கள் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டோம். அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சப்போ நாங்கள் அந்த பள்ளிக்கூடம் 7 ஏக்கர் நிலத்தை கட்டடத்தை ஒப்படைச்சோம். நாங்கள் இந்த அரசாங்கப்பட்ட உத்தரவு தவறுன்னு கல்வி கமிட்டியினுடைய செயலாளரும் தலைவரும் ஹைகோர்ட்டில் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற வரைக்கும் அந்த வழக்கினுடைய தீர்வு என்ன ஆகுதோ அப்போ அதுக்கு உட்பட்டு தான் இந்த ஜிஓவை நாங்கள் பாஸ் பண்ணுறோன்னு அந்த 2 ஜிஓவும் போட்டிருக்காங்க. அந்த எந்த இடத்துலையுமே மற்ற இதர சொத்துக்களை நாங்கள் ஒப்படைக்கலை. இந்த இதர சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷமாக எங்களுடைய கட்டுப்பாட்டில், கிராம கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ போன வருஷத்தில் போய் வேண்டுமென்னுமே அரசு திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளி பள்ளிக்கூடத்து பேரில் பட்டா மாற்றுறாங்க. எந்த ஆவணமும் இல்லை, எந்த பத்திரப்பதிவும் நாங்கள் பண்ணி கொடுக்கல. ஆனால் இண்டிவிஜுவலாக சிஓ கொடுத்த லெட்டருங்கிறாங்க, அடுத்து தலைமை ஆசிரியர் கொடுத்த தபாலுங்கிறாங்க. தகவல் கேட்டதில் கேட்டால் எந்த சர்வே நம்பர் போட்டு எழுதி கொடுக்கலாங்கிறது வருது. அரசாணையின்படி தான் மாற்றணும், அரசாணையின்படி தான் மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த நியாயமான கோரிக்கைக்கு பதில் எதுவுமே இல்லை. நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய நடவடிக்கை நீதிமன்றம் போங்கன்னு ஒரு அரசு அதிகாரி மேல் அதிகாரிகிட்ட முறையிட்டு கேட்கறதுக்கு இதுதான் வாய்ப்பு. அற வழியில் போராடினா தான் எங்களுடைய கோரிக்கையை சொன்னால் தான் அடுத்த மேலதிகாரி மேலதிகாரி தலையிடலைன்னா இதுக்கு என்ன, நாங்கள் என்னத்துக்கு அதுக்கு மேலே போராடுறது? இப்போ நீங்கள் போராடுறீங்க, அனுமதி கிடையாதுங்கிறாங்க, இதுக்கு உடனடியாக கைது பண்ணுவோங்கிறாங்க. இப்படி அரசாங்கம் இருந்தால், இப்படி ஒரு நிர்வாக ஒரு நடத்த முடியாமல் ஒரு சிறத்தன்மை இருந்தால் மக்கள், சாதாரண மக்கள்லாம் எப்படி வாழ்றது? இவ்வளோ விவரம் தெரிஞ்ச நாங்கள் கொடுக்குற பெட்டிஷனுக்கு பதில் இப்படி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, கேஸாக நம்பர் கிடையாது, வழக்கு இருக்குது, அவ்வளோதான் இப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கே போகிறது? அந்த இடத்த நான் விட்டுட்டோம். இது கீழத்திருப்பாலக்குடி எல்லையில் உள்ள நிலம், வருவாய்த்துறை. இன்னொன்று அத்திக்கோட்டை கிராமத்தில் இருக்குது. இது 12 அது 12 ஒரு வேலி 4 8 ஏக்கர் நிலத்தை சம்மந்தமே இல்லாமல் திமு மதிவானங்கிறவர் அழகாக அவர் ஊரை எதிர்த்துக்கிட்டதுனால நேராக போய் அவரும் வட்டாட்சியரும் நான் கார்த்திக் வட்டாட்சிங்கிற ஒரு ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து போய் இதை வந்து நான் மாற்றிட்டு வரேன்னு எங்கள்கிட்ட சவால் விட்டு போனார் கிராமத்தில். அங்கே போய் இதை மாற்றி விட்டு அழகாக இவர் அப்போ ஹச்சம் வந்து ரிட்டையர் ஆக போகிற நிலமையில் இருந்தார். இன்னும் ஒரு வாரத்தில் அவரை அழைச்சிட்டு போயிட்டு டிஆர்ஓ அவரும் ரிட்டையர் ஆக போகிறவர் இதான் இருக்குது, அவருடைய ஆவணமும் வச்சுருக்கிறேன். அவர்கிட்ட சொல்லி இதை பட்டாவை மாற்றிவிட்டு ஒன்றும் இல்லை, பட்டாவில் பேர் மட்டும் மாறி இருக்குது, எந்த விதமான ஆவணங்களும் இல்லை. நான் 2Gயில் போய் எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு வந்தேன். துணை வட்டாட்சியர் எனக்கு கொடுத்துருக்காரு. 3 பத்திரத்துலேயும் 2 காப்பி, முதல் பேஜ் கடைசி பேஜ், முதல் பேஜ் கடைசி பேஜ் 3 பத்திரத்துலேயும் கொடுத்துட்டு, அது எங்கள் கமிட்டி பத்திரத்தையே ஆன்லைனில் டாக்குமெண்ட்டில் திருவள்ளூர் மேல்நிலைப்பள்ளி கமிட்டின்னு இருக்குது, அது ஒன்று மட்டும் ஏற்றிட்டு வேறு எதுவுமே இல்லை. என்ன சார் 2Gயில் இதாக இருக்குது அப்படின்னா இதான் சார் இருக்குன்னு எனக்கு துணை தாசில்தார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அந்த ரெக்கார்டுன்னு இதை நான் காமிச்சேன். இதை பற்றி பேசாதீங்கிறார் ஆர்டிஓ. நான் இன்னமும் சொல்கிறேன், இதில் எந்த ஒரே ஒரு வருவாய்த்துறை ஆவணமோ, டிஓசிஓ முதன்மை கல்வி அலுவலரோ, மாவட்ட கல்வி அலுவலரோ, இந்த நிலம் வந்து எங்களுக்கு எழுதி கொடுத்தாச்சு, இந்த சர்வே நம்பரில் இந்த ஊரில் உள்ள இந்த வருவாய் கிராமத்தில் இந்த சர்வே நம்பரில் உள்ள நிலங்கள் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதுன்ற ஒரு ஆவணம் கொடுத்தா இந்த இடத்துக்கு நாங்கள் போராடலை, நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆனால் இது வந்து அராஜக போக்கு. இது முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போகணும். ஏன் தெரியுமா? டிஆர்பி ராஜா இருக்கிற அமைச்சர் ஊர்லேயே ஒரு ஆர்டிஓ அதிகாரிகளும் ஒரு டிஓசிஓவும் இவ்வளோ மெத்தனமாக செயல்படுறது வந்து நாளைக்கு யாருக்கு இழுக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அமைச்சர் இந்த ஊரில் இருக்கிறாரு, அவர் இருக்கும்போது இவ்வளோ வேலைகள் பண்ணும்போது யாருமே இல்லாத ஊர்லெல்லாம் என்ன நடக்கும்? அதனால் தயவு செய்து எங்களுக்கு இது நீதி எனக்கு வேணும். முதல்வர் அவர் பார்வைக்கு இது கம்பல்சரியாக போகணும்.